நம்ம தாத்தா தெய்வ திருமகனை முதுகுளத்தூர் கலவரத்தில் கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி சென்னை மத்திய சிறை, எதை சென்ட்ரல் ஜெயில், அதில் கொண்டு வச்சிடுறாங்க. இப்போ இருக்கிற புழல் இல்லை, அப்போ பழைய சிறை. அதில் நம்முடைய தாத்தா மூக்கேத்தவர் அவர்கள் தன்னுடைய தலைவரை சந்திக்க போகிறாங்க. நம்ம தாத்தா முத்துராமலிங்கத்தவரை சந்திக்க போகிறாங்க. அப்படி போகும்போது நான் பல சிறைகளில் இருந்திருக்கேன். அங்கே டவர் பிளாக்னு ஒன்று இருக்கும். அது இந்த சிறையில் மாடியில் இருந்திருக்கு. மாடியில் டவர் பிளாக். அங்கே போய் நம்ம தாத்தா மூக்கேத்தவர் ரொம்ப தினமாக காத்திருக்காங்க தெய்வ திருமகன் வருகைக்காக. தாத்தாவே எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன், என் தெய்வம் வந்தது. அருள் வடிவோடு வந்தது, நான் தரிசித்தேன், காலில் விழுந்து வணங்கினேன், என் முதுவில் 2 கண்ணீர் துளிகள், நிமிந்து பார்த்தேன், என் தெய்வம் கண்கலங்கி நின்றுச்சு. பாருங்க, இது படிக்கும்போது அரை மணி நேரம் ஆச்சு நான் அந்த பக்கத்தை விட்டு நகர்றதுக்கு. அப்படியே கண்கலங்கி நின்றுச்சு. என் மனசுக்குள்ள ஓடுது, ஆயிரக்கணக்கான துப்பாக்கி கண்டு பயப்படாத கலங்காத இந்த கண்கள், பீரங்கி குண்டுகளுக்கு நடுங்காத இந்த கண்கள், கலங்காத இந்த கண்கள், அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு அஞ்சாத இந்த கண்கள் இன்னைக்கு கலங்கி நிற்குதே அப்படின்னு அப்படி பார்க்கும்போது தூக்கி விட்டு நம்ம மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார்ன்றாங்க. அன்றைக்குத்தான் எனக்கு தெரிந்தது, என் தெய்வத்தின் நெஞ்சில் இருக்கிறது தெய்வம் அல்ல, என் மக்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேங்கிறேன்.